ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், பட் போக போக இருக்கிற எபிசோடில் அது புரிய ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி ரைசிங் ஆஃப் தி ஷீல்டு ஹீரோ சீசன் 2 எபிசோட் 5. ஓஸ்ட் ஹொரை வந்து அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. வேவ்ஸ்ல இருந்து இந்த உலகத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோல்ஸை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சோல்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு மக்களை அழிக்கணும்னா இப்படி மக்களை அழிச்சு தான் இந்த உலகத்தை காப்பாற்றணுமா, நான் பண்ணுறது சரிதானா அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. யாரோ வெள்ளத்தனமா சிரிக்கிறது கேட்கு. யார் நீங்க அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. பார்த்தா அவளுக்கு ஒரு உருவம் தெரியுது. ஆக்சுவலி இது எல்லாமே ஹோஸ்ட்டுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கா. அதே டைமிங்கில் அந்த இன்னொரு வேர்ல்டில் இருக்கிற ஹீரோஸையும் நம்ம ஹீரோ பார்க்குறான். நீங்கள் எல்லாரும் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் கேட்குறா. இவங்களும் எங்களே மாதிரியே வேற வேர்ல்டில் இருக்கிற கார்டினல் ஹீரோஸ், இந்த வேர்ல்டில் இருக்கிற ஹீரோஸ் அழிக்கிறதுக்காக போன தடவை இவங்க வந்தாங்க. வேவ்ஸ் கூடவே சேர்த்து அவங்க திரும்ப அவங்க வேர்ல்டுக்கே போயிட்டாங்க. ஆனா நீங்க எப்படி இப்போ வந்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கவலைப்படாத, நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன், நாங்க ஒன்னு அழிக்கிறதுக்காக எல்லாம் வரல. ஸ்பிரிட் ஆர்டஸோட சீல பிரேக் பண்ணவன அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் குட்டி பையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா எங்க வேர்ல்டு அழிக்கணும்னு தானே நீங்க நினைச்சீங்க, நீங்க அப்படியே விட்டா எங்க வேர்ல்டு அழிஞ்சிருமே, நீங்க எதுக்காக ஹெல்ப் பண்றீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சீல பிரேக் பண்ணவனும் இவங்களே மாதிரி வேற வேர்ல்டுல இருந்து வந்தவன் தான் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்றா. ஆமா, உங்க வேர்ல்டு அழியட்டும், நாங்க இப்படியே விட்டுறலாம். ஆனா அவன் ரொம்பவும் டேஞ்சரஸ் ஆனவன். உங்க வேர்ல்டு டிஸ்ட்ராய் பண்ணதுக்கு அப்புறமா அவன் எங்க வேர்ல்டு நோக்கி தான் வருவான். சோ அவனை நாங்க இந்த இடத்துலயே அழிச்சாகணும். இந்த கார்டியன் பீஸ்டோட பவர் மட்டும் கிடைச்சதுன்னா அவன் இன்னுமே பவர்ஃபுல்லாக மாறிடுவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம எதிரி ஒரே ஆள் தான், இப்போதைக்கு நம்ம ஒரே டீமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளார்க் சொல்லவும், எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களை கொன்னாகணும். இப்போதைக்கு நீங்க என் கூட ஃபைட் பண்ண விருப்பம் இல்லைன்னா சந்தோஷம், நீங்க உங்க வழியை பார்த்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கும் இந்த டீலிங் ஓகே தான் ஷீல்ட் ஹீரோ. சரி அப்புறம் பார்க்கலாம் குட்டி பையா அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேர் கிளம்புறாங்க. இதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸ்பிரிட் ஆர்டஸோட தலை திரும்பவும் ரிவைவ் ஆயிட்டு இருக்குது. அப்படின்னா நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லையா அப்படின்னு சொல்லி மற்ற கமாண்டர்ஸ்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த ஷீல்ட் ஹீரோ என்னதான் பண்ணுதான் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கோம். ஷீல்ட் ஹீரோ அதோட உடம்புக்குள்ள அதோட ஹார்ட்டை டெஸ்ட்ராய் பண்றதுக்காக போயிருக்கான். இதுக்கு மேல நான் இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டேன், அது ரிவைவ் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குயின் சொல்லவும், மத்தவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு அதோட உடம்புக்குள்ள போய்கிட்டு இருக்கான். வேற வேர்ல்டுல இருந்து ஒருத்தன் வந்து இந்த சீல பிரேக் பண்ணிருக்கானா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா கேட்கவும், மேபி அது பொய்யான இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, கிளாஸோட கெட்டப் ஏன் ஒரு தினசா காமெடியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ இவங்க போற பாதை 2 வழியா பெரியுது, இந்த வழி தான் அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் சொல்றா. ஹார்ட் கிட்ட நெருங்க ஹோஸ்ட் அவளோட மெமரிஸ் எல்லாமே திரும்ப ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. அவங்க 3 பேர் கரெக்டான பாதையில போயிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா யோசிக்கிறா. கிளாக் இதுதான் சரியான பாதை, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு டெரிஸ் கேட்கவும், இதுதான் கரெக்டான பாதை, பாரு ஃபெமிலியர்ஸ்லாம் கூட வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றான். இப்போ ஒரு ஃபெமிலியர் மான்ஸ்டர் வருவோம், கிளாஸ் அதை அசால்ட்டா தோக்கடிக்கிறா. நம்ம ஹீரோ போற பாதையில ஒரு ஹவர் கிளாஸ் இருக்கு, இங்கே ஒரு ஹவர் கிளாஸா, இது என்ன ப்ளூ கலர்ல இருக்கு, என்னோட நோட்டிபிகேஷன்ல காமிக்கிற மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் எவ்வளவு சோல்ஸை கலெக்ட் பண்ணிருக்குங்கிறத இதை காமிக்குது. இதுல இருக்கிற அந்த ஹவர் கிளாஸ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் கிரியேட் ஆகி அது வேவ்ஸை தடுக்கும் அப்படின்னு ஹோஸ்ட் சொல்றா. அப்படின்னா இது ஹார்ட் இல்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், இது இல்ல அப்படின்னு சொல்றா. சரி அப்படின்னா சீக்கிரம் வாங்க, அது ரிவைவ் ஆகுறதுக்குள்ள போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளார்க்கோட டீம் ஒரு வழியா இப்போ அந்த ஹார்ட் கிட்ட போயிட்டாங்க. ஆனா இதை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணா இந்த வேர்ல்டோட கார்டியன் பீஸ்ட்க்கு என்ன ஆகும் அப்படின்னு டெரஸ் கேட்கவும், அந்த கார்டியன் பீஸ்டோட விருப்பமே இல்லாம தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்ம அதுக்கு ஹெல்ப் தான் பண்றோம் அப்படின்னு சொல்லி கிளாஸ் சொல்றா. ஹோஸ்ட் ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு இருக்கோம். என்னாச்சு அப்படின்னு ரீஷியா கேட்கறா. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்கி, இந்த வேவ்ஸ்ல இருந்து உலகத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் எல்லாரையுமே கொண்டு சோல்ஸை கலெக்ட் பண்ணேன். ஆனா ஹாப்பியா இருக்கிற ஹியூமன்ஸை கொண்டு இந்த வேர்ல்டை ப்ரொடெக்ட் பண்ணது உண்மையிலேயே ஒர்த்து தானே அப்படின்னு யோசிக்கிறா. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க, இப்போதைக்கு எல்லாரையும் காப்பாத்திருக்கீங்க, அதை நினைச்சு பெருமைப்படுங்க அப்படின்னு சொல்லி ரீஷியா சொல்றா. அப்படின்னா உனக்கு எம்எல் நம்பிக்கை இருக்கான்னு ஹோஸ்ட் கேட்கும். ஆமா, நீங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி, ஷீல்டு ஹீரோக்கா அப்படிதான், ஆனா அவருக்கு பதில் நான் இப்படி பேசுறது கரெக்டா அப்படின்னு யோசிக்கவும், ஆமா ஷீல்டு ஹீரோவா அப்படிதான் திங்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா ஃபீல் இவங்க எல்லாருமே நாங்களும் உனக்கு எப்போ ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெளியே போறதுக்கான வழி தெரியுது, இது வாய்ப்பகுதின்னு நினைக்கிறேன், நம்ம தப்பான வழியில வந்துட்டோம் நம்ம ஹீரோ சொல்லவும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹோஸ்ட் அவளோட பவரை யூஸ் பண்ணி டைரக்டா ஹார்ட்டுக்கு போறதுக்கு ஒரு வழியை கிரியேட் பண்றா. இவங்க எல்லாருமே இப்போ ஹார்ட் கிட்ட போறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அந்த 3 ஹீரோஸும் இந்த இடத்துல இல்ல காணும். வெள்ளத்தனமா ஒருத்தர் சிரிக்கிற சவுண்ட் கேக்கு. இந்த சவுண்ட் தான் ஹோஸ்ட்டுக்கு வந்துட்டு அவளோட மெமரிஸ்ல தெரிஞ்சிருக்கும். நீங்க இவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்துக்கு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கிட்டு, என்னோட பேரு கியோ அண்ட் நான் தான் புக் ஆஃப் வாசில் வெப்பனோட ஓனர். இந்த மாதிரி உங்களை மேல இருந்து கீழே பாக்குறது தான் நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மேல பறக்கவும், ஹோஸ்ட் வந்துட்டு அவனை அட்டாக் பண்ணுதா. பார்த்தா அவனுக்கு எதுவுமே ஆகல. இது இவனோட உண்மையான பாடியே இல்ல, இது ஒரு இல்யூஷன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பரவாயில்ல கண்டுபிடிச்சிட்டியே, நீ தான் ஷீல்டு ஹீரோவா, ரொம்ப பாப்புலரான பையன் போல, நிறைய பொண்ணுங்க கூட சுத்திட்டு இருக்க, நீ மத்த 3 ஹீரோஸ் மாதிரி இல்ல, உன்கிட்ட ப்ரொவோக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மத்த 3 ஹீரோஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறான். அதை எதுக்கு நான் உன்கிட்ட சொல்லணும், தேவைன்னா நீ ஏன் கண்டுபிடிச்சுக்கோ, அவங்கள பத்தி தான் என்னால சொல்ல முடியாது. பட் இன்னொரு 3 முட்டாளுங்க என்ன நோக்கி வந்தாங்க, அவங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா, ஃபேக்கான ஹார்ட் கூட சண்டை போட்டு இருக்காங்க, அதை எத்தனை தடவை வெட்டினாலும் அது மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும், சரியான முட்டாளுங்க அப்படின்னு அந்த கியோ சொல்றான். இது எல்லாமே ஃபேக், அந்த கியோ நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு கிளாஸ் அதை கண்டுபிடிச்சிருந்தா. என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணும்னா சீக்கிரமா கேளு, நான் கொஞ்சம் பிஸியான ஆளுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீ தான் அந்த சீலை பிரேக் பண்ணதான் கேட்கலான்னு நினைச்சா, நான் பார்த்தாலே தெரியுது நீ தான் அந்த ஸ்பிரிட் ஆர்டஸோட சீலை பிரேக் பண்ணிருப்பான்னு. நீ யாருங்கிறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல, ஸ்பிரிட் ஆர்டஸோட பவர் வேணும்னா அதை உங்க வேர்ல்டில் வச்சு எடுத்துக்க வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கும். என்னப்பா பண்றது, இந்த வேர்ல்டில் தான் நிறைய முட்டாளுங்க இருக்கீங்க, என் வேலையும்
முடியும் ஈஸியா முடியும் அப்படின்னு கியோ சொல்லவும் இவன் ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஓவர் ரஃப்டாலியாவோ கடுப்பாகிறாங்க. நீ நினைக்கிற லெவலுக்கு இந்த வேர்ல்டு ஒன்றும் மோசம் கிடையாது. இந்த வேர்ல்டோட ஃபேட்டை முடிவு பண்ண வேண்டியது அந்த 4 கார்டினல் ஹீரோஸ் தான். ஸோ நீ கலெக்ட் பண்ண சோல்ஸையும் அந்த ஸ்பிரிட் ஆர்ட்ஸையும் அவங்க கிட்டே திருப்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஓஸ்ட் சொல்லவும் மற்ற எல்லாரையும் விட நீ ஒருத்தி தான் எனக்கு புரியுற மாதிரி பேசுற லேடி. சரி இந்த ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்ண முடியுதுன்னு பாப்போம். ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு நம்ம மறைஞ்சிருந்தான். ஹார்ட்டோட செக்யூரிட்டி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஓஸ்ட் சொல்றா. பார்த்தா ஒரு கண்ணு மாதிரி வந்து அதுல இருந்து ஒரு பெரிய பிளாஸ்ட் வருது. நம்ம ஹீரோவை ஷீல்டு வச்சு தடுக்கிறான். ஆனா அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. திரும்பவும் அதை அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ ஷீல்டு வச்சு தடுக்கிறான். ஃபீல வந்து அதை போய் அட்டாக் பண்றா. அதோட ஹார்ட்டை அட்டாக் பண்ணவும் ஓஸ்ட்டுக்கும் இங்க வலிக்குது. என்ன பத்தி கவலைப்படாதீங்க அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் அழிஞ்சு போனா ஓஸ்ட்டும் சேர்த்து தான் இறந்து போவாங்க வருத்தத்தோடய. இப்ப ரஃப்டாலியா போயிட்டு அதோட ஹார்ட்டை 2 துண்டா வெட்டுறா. இங்க ஓஸ்ட்டுமே அப்படியே அசையாம இருக்கா. அப்படி வானத்துல இருந்து ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் அவ பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. ரஃப்டாலியா அந்த ஹார்ட்டை 2 துண்டா வெட்டி இருக்கா. அதுக்குள்ள இருந்து அப்படியே ரத்தம் பீறிக்கிட்டு வெளியே வருது. ஓஸ்ட் எங்கேயோ போற மாதிரி அவளுக்கு தெரியுது. அப்போ அவளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கிறிஸ்டல் தெரியுது. அதை அவ டச் பண்ணவுமே அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட சிம்பிள் வந்துட்டு அவளோட செஸ்ட்ல வருது. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு சாதாரண ஃபெமிலியரா இருக்கிற எனக்கு எதுக்காக எமோஷன்ஸ் இருக்கணும்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது அப்படின்னு அவ அழறா. ஓஸ்ட் இறந்து போனது நினைச்சு ரீஷியா உட்காந்து அழுதுட்டு இருக்கவும் அவளோட கண்ணீரை ஒரு கை தொடக்கிது. பார்த்தா ஓஸ்ட்னு சாகல. எனக்கு எல்லா மெமரிஸும் ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு அவ சொல்றா. நீ இன்னும் உயிரோட இருக்கனா அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் இன்னும் இறந்து போகலையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா அது ரிவைவ் ஆயிட்டு இருக்கு. அதோட தலையை வெட்டினாலும் அது இறந்து போகாது. அதோட ஹார்ட்டை வெட்டினாலும் அது இறந்து போகாது அப்படின்னு ஓஸ்ட் அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட உடம்புக்குள்ள இன்னும் டீப்பா போறதுக்கு ஒரு வழியை திறக்கிறா. சீக்கிரம் எல்லாரும் அதுக்குள்ள போங்க. ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் திரும்பவும் ரிவைவ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. பார்த்தா இவங்க 2 துண்டா வெட்டினா அந்த ஹார்ட் வந்துட்டு ஃபுல்லாவே ரிவைவ் ஆயிடுச்சு. ஓஸ்ட் சொன்ன மாதிரியே நம்ம ஹீரோவும் ஆளுங்களும் அதுக்குள்ள போறாங்க. இங்க அந்த ஃபேக்கான ஹார்ட் வந்துட்டு துண்டா கலந்து கீழே விழுது. பார்த்தா அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் இப்ப ஃபுல்லா ரிவைவ் ஆகி அதோட தலை ஃபுல்லா வளர்ந்துருச்சு. சோல்ஜர்ஸ் எல்லாருமே இதை பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவும் ஆளுங்களும் அந்த பாடியோட சென்டருக்குள்ள போறாங்க. பார்த்தா அங்க ஒரு கிறிஸ்டல் இருக்கு. இந்த இடத்த நீங்க கண்டுபிடிச்சிருக்க கூடாது. இங்க நீங்க வரவே கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். என்ன ஷீல்டு ஹீரோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே அப்படின்னு கியோ கேட்கவும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இங்க என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் உனக்கு இது இன்னும் புரியலன்னா நீ ஒரு முட்டாள் தான். ஒருவேளை இதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா கூட நீங்க முட்டாளுங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சுமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கியோ சொல்றான். ரஃப்டாலியாக்குமே அப்பதான் புரியுது. ஓஸ்ட் அப்படின்னு அவ ஷாக் ஆகுறா. கரெக்டா கெஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இவ்வளோ தூரத்துக்கு உங்க ஆளுங்களை சாக விட்டுருக்கவே தேவையில்லை. சிம்பிளா அந்த ஃபெமிலியர்னு சொல்லிட்டு இருக்கிற லேடியை கொண்டிருந்தாலே போதும். ஏன்னா அவ தான் இந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட பவர் சோர்ஸ், இல்லைன்னா ஸ்பிரிட் ஆர்டர்ஸ்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ ஆக்சுவலி இந்த ஃபெமிலியர் அப்படின்னு சொல்லப்படுற ஓஸ்ட் வந்துட்டு உண்மையிலேயே ஒரு ஃபெமிலியர் கிடையாது. அவ தான் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ், அதாவது அதோட ஃபுல் பவர் சோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓஸ்ட்டை இவங்க ஃபர்ஸ்டே கொலை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் அப்பவே இறந்து போயிருக்கும். ஏன்னா அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸோட அந்த பவர் சோர்ஸ் ஆன அந்த கிறிஸ்டலோ ஓஸ்டோ கனெக்ட் ஆயிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் ஓஸ்ட் வந்துட்டு இப்போ இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவும் அவ ஆளுங்களோ கண்டிப்பா ஓஸ்ட்டை கொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அந்த கிறிஸ்டலை இவங்க டெஸ்ட்ராய் பண்ணாங்க அப்படின்னாலுமே வந்துட்டு ஓஸ்ட் கண்டிப்பா இறந்து போயிருவா. பட் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட கியோ எதுக்காக இந்த மாதிரி வில்லத்தனமான விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், என்னதான் நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.